வணக்கம் மக்களே, பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா தமிழக அரசு உங்களுக்காக 3 முக்கிய அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் NPHH, PHH இல்லைனா AAY கார்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்க போகுது, குடும்ப தலைவிகளுக்கான ரூபாய் 2500 உரிமைத்தொகை எப்போது வரப்போகுது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. அறிவிப்பு 1. ரேஷன் கார்டு NPHH, PHH, AAY மற்றும் பயோமெட்ரிக் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு 1ல் கொடுத்துருக்காங்க. முதலாவது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டோட வகையை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் மற்றும் KYC அப்டேட் பற்றியது தான். நம்ம தமிழகத்தில் பல வகையான ரேஷன் கார்டுலாம் புழக்கத்தில் இருக்குது. அதில் மிக முக்கியமானது PHH. இந்த கார்டு உள்ள இவங்களுக்கு அரிசி மற்றும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். AAY வறுமை கோட்டுக்கும் கீழ் உள்ள மிகவும் ஏழை எளிய மக்களுக்கான அட்டை இது. இவங்களுக்கு 35 கிலோ வகை அரிசி வகை கூடுதல் சலுகைகள் கிடைக்கும். NPHH முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை. இவர்களுக்கும் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கும். ஆனால் சில சலுகைகள் மாறுபடும். இப்போது அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் எந்த கார்டு வச்சுருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5 வயது குழந்தைக்கு இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் ரேஷன் கடையில் போயிட்டு உங்கள் கைரேகையை பதிவு செய்யணும். இந்த KYC முறையை நீங்கள் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொண்டு வர்ற இலவச அரிசி, பருப்பு மற்றும் சர்க்கரை வகைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இனிமே ரேஷன் கடையில் கள்ளச்சந்தை முறைகேடுகளை தடுக்க எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆக்கிட்டாங்க. POS மிஷின், எடை போடு மிஷினும் ஒன்றா கனெக்ட் ஆகிறதால நீங்கள் கைரேகை வச்சா மட்டும்தான் உங்களுக்கான பொருள் துல்லியமாக கிடைக்கும். ஒருவேளை இன்னும் நீங்கள் KYC பண்ணலைன்னா உடனே ரேஷன் கடைக்கு போயிட்டு கூட்டம் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அறிவிப்பு 2. புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் மற்றும் திருத்தங்கள் மீண்டும் துவக்கம். இரண்டாவது மிகப்பெரிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கார்டில் திருத்தம் செய்கிற நினைப்பவர்களும் ஒரு மிகச்சிறந்த குட் நியூஸ். கடந்த சில மாதங்களாக தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் கார்டு பெயர் நீக்கம், பெயர் சேர்ப்பு, முகவரி மாற்றம் மற்றும் குடும்ப தலைவியின் ஃபோட்டோவை மாற்றுறது எல்லா பணிகளுமே தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ கடந்த மே மாதம் 15ஆம் தேதி முதல் இந்த பணிகள் எல்லாமே மீண்டும் முழு வீச்சில் தொடங்கப்பட்டு சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் புதிதாக திருமணமானவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பேர் நீக்கம், உறுப்பினர் சேர்க்கை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேவை மையங்கள் மூலமாகவோ தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய டாக்குமெண்ட்டுகளையும் வருமான சான்றிதழையும் அதிகாரிகள் சரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தகுதியானவராக இருந்தீங்கன்னா உடனே ஸ்மார்ட் கார்டை உங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உடனே உங்கள் கார்டில் இருக்கிற மாற்றங்களை செஞ்சு வச்சுக்கோங்க. அறிவிப்பு 3. இது முக்கியமான அதிரடியான அறிவிப்பு. அனைத்து பெண்களுக்கும் மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த குடும்ப தலைவிகளுக்கான ரூபாய் 2500 உரிமை தொகை அப்டேட். இது மிக முக்கியமான அறிவிப்பு. நம்ம தமிழக பெண்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்ப தலைவிக்கான உரிமை தொகை பற்றியான அப்டேட் இதான். தமிழகத்தில் கடந்த 3 வருடங்களாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. பெண்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார உதவியாக இருந்தது. ஆனால்
இப்போ ஆட்சி மாற்றத்திற்கு அப்புறமா மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி இந்த உரிமைத் தொகையை 2500 உயர்த்தி வழங்குவதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அரசாங்க பணிகள் தீவிரமாக இருந்துகிட்ருக்கு. தற்போதைய நிதி நிலைமை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக இந்த தொகையை ஜூன் மாதம் 1500 உயர்த்தி வழங்கிட்டு பட்ஜெட் ஒதுக்கிய பின்பு முழுமையாக 2000 அல்லது 2500 உயர்த்துவது குறித்து தீவிரமாக பேசிக்கிட்டு வராங்க. வரும் ஜூன் 15ஆம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் இந்த மாதத்திற்கான தொகையை நேரடியாக டெபாசிட் செய்யப்பட இருக்கு. அதற்கான முன்னாடியே, அதாவது ஜூன் 12, 13 தேதிகளிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வமான அரசாணை எவ்வளவு தொகை ஏறப்போகிறது என்கிற அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருந்தவங்களோட பெயர் பட்டியல் அப்படியே இந்த ஸ்கீம்லேயும் தொடரும். புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு சில முக்கிய தகுதி வரம்புகள் அறிவிக்க போகிறாங்க. வசதி படைத்தவர்கள், பெரிய அரசு பதவியில் இருப்பவர்களை தவிர்த்து தகுதியான நடுத்தர மற்றும் ஏழை குடும்ப தலைவிகளுக்கு இந்த 2500 ரூபாய் பணம் கண்டிப்பாக போய் சேரும். அதேபோல் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு இந்த ஸ்கீம் பதிலாக முதியோர் உதவித்தொகை, அதாவது ஓஏபி பென்ஷன் ஸ்கீம் 1500 வரை உயர்த்தி வழங்கவும் தனியாக ஆலோசனை போயிட்டு இருக்கு. அரசாங்கம் கொடுக்க போகிற இந்த 2500 ரூபாய் உரிமைத் தொகை வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர்கள் மற்றும் தாலிக்கு தங்கம் போன்ற அத்தனை சலுகைகளையும் நீங்கள் பெறணும்னா உங்ககிட்ட NPHH அல்லது PHH கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அதனால் தகுதியான மக்கள் உடனே உங்கள் ரேஷன் கார்டை தயார் நிலையில் வச்சுக்கோங்க. இந்த ஜூன் 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு பணம் வரப்போகுது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் ப்ரெஸ்ஸாக அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டு, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை எழுதிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.